அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பகவானை மையமாக வைத்து பலன் சொல்கிறோம். மாத பலனை அந்த மாதத்துக்கு உரியவராகிய சூரிய பகவானை வைத்து சொல்கின்ற இந்த பலன் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம். காரணம், அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அங்கு சற்று மாற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு. ஆகையினால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய அனுபவத்தை இங்கே எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு ரிஷபராசி நேயர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களா? அவங்களுடைய இயற்கை குணமே அது தனதானியம் சம்பத்தோடு வாழக்கூடியவங்க. பெண்களாக பிறந்தால் ரிஷபராசியில் பிறக்க வேண்டும். காரணம் என்றால் அவ்வளவு லட்சுமி கடாட்சத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், லட்சுமி என்ற பேர் மாத்திரம் மனிதர்களுக்கு வைக்கும்போது அவர்கள் அவதியுடுவதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். என்ன பேரோடு லட்சுமின்னு கலந்துருந்தாலும் சரி, அந்த லட்சுமிக்கு உரிய இடத்துல நீங்கள் வசிப்பீங்களே தவிர உங்களால் முழுமையாக அந்த இடத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் அந்த பணத்திற்கும் தனத்திற்கும் உரிய இடம்தான் ரிஷபராசி. இயற்கைக்கு 2வது ராசி, நம்மளுடைய வாக்குக்கு உரிய ராசி, குடும்பத்திற்குரிய ராசி. அந்த குடும்ப ராசிக்குள் இப்பொழுது யார் இருக்கானா, தனத்துக்குடைய குரு பகவானும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், இந்த சூரியனுக்கு 12இல் இருக்கிறார். அந்த சூரியன் ரிஷபராசிக்கு 4க்குடையவன், 4ஆம் அதிபதி 2இல் இருக்கிறார். தாய் மூலமாக, தாயின் வீடு சம்பந்தமான விஷயத்தில், உங்களுடைய வண்டி வாகன சம்பந்தமான விஷயத்தில் ஏதேனும் ஒரு குறை இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள். ஆகையினால் அங்கு செல்லுகின்ற அந்த சூரிய பகவான் 4க்குடையவர் என்ன செய்கிறார் என்றால், ராகுவடி சாரத்திலிருந்து அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் உயிர் தப்பினேன், இல்லை ஒரு யாரோ வந்து என்கிட்ட மோத போக வேண்டிய நேரத்தில் நான் தப்பிச்சேன்னு சொல்கிற மாதிரி சம்பவங்களை உருவாக்கி விடுவார். அவர் 11 லாபத்தில் இருப்பதனால் லாபத்தை தந்தாலும் கூட 2இல் வந்து அந்த சூரிய பகவான் அந்த சாரத்தில் இருப்ப ராகுவின் சாரத்தில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதிலிருந்து விடுபட வைப்பார். உங்களுக்கு முதலீடு எங்கேயும் போட்டாலும் அது கைகூடி வராது. அப்படியே போட்ட முதலீடு அதிகப்படுத்திக்கிட்டே போகுமே தவிர அது குறையாது. ஆகையினால் சில நேரங்களில் அந்த இடத்த விட்டு விலகுவது எப்படின்னு தெரியாத நீங்கள் அவதிப்படுவீங்க. இன்றைய நிலையில் அந்த சூரிய பகவான் நம்மளுடைய 2ஆம் இடத்திலிருந்து கவனிப்பதனால் அந்த கதிர் இயக்கங்கள் சற்று மங்கலாக இருக்கும். ராகு என்ற அந்த நிழலுக்குள் அந்த சூரியன் சேர்ந்திருப்பதனால் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அது மறைந்திருக்கும். அப்பொழுது என்ன செய்யணுனாக்க, நாம் என்ன திட்டமிட்டாலும் நமக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்ல முடியல. நம்மளை நாடி வர்றவங்க யாரும் தெளிவாக நம்மளை வந்து பேச விட மாட்டுறாங்க. இப்படி தன்னையே தான் உணரக்கூடிய சூழ்நிலையும், தன்னால் பிறருக்கு செய்யக்கூடிய சூழல் வரவில்லையே என்பதும் சூழ்நிலை இருக்கும். நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட இப்பொழுது அடுத்தவர்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் தங்கு தடை ஏற்படுவதால் அதில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. சிறப்பாக இருந்தாலும் அவசரப்பட்டு வெளியில் கொடுக்காம பக்குவமாக கொடுக்கின்ற மனோபாவத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்புகள் பொறுத்தவரையும் சேட்டை அதிகமாக செய்வாங்க. சேட்டை செய்கிறாங்கன்னா அவங்கள கோவப்படாதீங்க. அவங்களுடைய பிரெயின் பவர் இப்பொழுது ரொம்ப துருதுருன்னு இருக்கும். என்கிட்ட ராகுவோட சாரத்தில் போகுது அந்த சூரிய பகவான். ஆகையினால் எடுப்பாங்க, நிறைய பொருளை கீழே போட்டு உடைப்பாங்க, கிழிப்பாங்க. நம்மளையே நம் கை தவறி சில பொருள்கள் விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஒரு கல்யாண காட்சின்னுற ஒரு சூழ்நிலையில் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அந்த சூழல்லேருந்து செய்யலாமா, செஞ்சால் நடக்குமா என்னென்னு ஒரு தனக்குத்தானே சந்தேகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அது வந்து குருவுடைய சாராம்சத்தில் செல்லும் பொழுது அங்கே வந்து சனியினுடைய கர்ம பதிவில் செல்லும். இப்போ சுக்கிரனோட கர்ம பதிவில் செய்வதனால் அந்த சுக்கிரன், ராகு, நம்ம சூரியன் மூவரை எடுத்து நம்ம செய்யும்போது ஒரு சாரருக்கு இந்த திருமண தடைகள், திருமணம் கைகூடி வந்து அது நடக்காமல் போகிறது, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது நின்று போகிறது, இல்லை ஒரு வீடு கட்டும்போது எஸ்டிமேட் அதிகமாக போகிறது, இல்லை தன்னுடைய வீட்டுடைய திட்டத்திற்கு கொஞ்சம் மாறுபட்ட திட்டங்கள் அமைவது, இப்படி போல் இருக்கும். வயதானவர்கள்
உடம்பு முடியாதவர்களாக இருக்கிறவங்களுக்கு மேலும் சளி தொல்லை வரும். அவங்களுக்கு சளியாலையும் சுவாசத்தாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி வருவது சிறப்பாக இருக்கும். தனக்குத்தானே தியானம் செய்து உங்களுடைய இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து உங்களுக்கு தொப்புளுக்கு நேராக வைத்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்கள் தண்டு வடத்தை நேராக வைத்து உங்களுடைய தியானத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொன் பொருள் தான அனைத்தும் வந்து சேரும். அவை நிதானமாக வரும் என்பதனால் கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.